வெல்கம் டு தமிழ் டெக் 360. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு AliExpressல ஆன்லைனில் வாங்கியிருந்தோம். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீச்செயின் அண்டு டூல் அண்டு வித் ஒரு பிஐ ஒரு சென்சார் நம்ம வாங்கியிருந்தோம் ஆன்லைனில். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த வந்துட்டு நம்ம ஆன்லைனில் AliExpressல வாங்கியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா 3 ஐட்டம்ஸ் வந்துட்டு நம்ம அரௌண்ட் ஒரு 30 dirhamsக்கு நம்ம வாங்கியிருந்தோம் ஆன்லைனில். இது வந்துட்டு பிஐஆர் மோஷன் டிடெக்ஷன் சென்சாரு. ஸோ இந்த சென்சார் வந்துட்டு நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே மோஷன் வந்துச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட்டிங் நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு டூல். இது ஒரு ஸ்மால் டூலு, ஈஸியாக நம்ம ஹேண்டியாக நம்ம வெளியே நம்ம போகும்போது போர்ட்டபிளாக அதை யூஸ் பண்ணி கொண்டு போய்க்கிடலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு கீச்செயின் நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம ஃப்ளைட்ஸில் வந்துட்டு அங்கே வந்துட்டு அந்த வார்னிங் இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு கீச்செயின் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிஐஆர் மோஷன் சென்சாரு. இந்த சென்சாருக்கு வந்துட்டு ஒரு 3 voltage பேட்ரி நம்ம இதில் இன்புட் கொடுக்கணும். இதுக்கு வந்து செப்பரேட் சோர்ஸ் பவருக்கு நம்ம எதுவும் கொடுக்க முடியாது, ஒன்லி பேட்ரி தான். ஸோ அங்கே இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ உள்ளே வந்துட்டு ஒரு சென்சார் டிவைஸ் கொடுத்துருக்காங்க, வித்து அதுக்கு உண்டான மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்சார் வந்துட்டு நல்லா ஒரு காம்பேக்டாக இருக்குது. இந்த சென்சார் வந்துட்டு நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இன்கேஸ் நம்ம வீட்டில் நம்ம வெளியே எங்கேயும் போயிருந்தோம்னா நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி சிஸ்டமுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்சார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒய்ஃபைல தான் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் ஒரு அது பேட்ரி போடுறதான. இது பேட்ரி வந்துட்டு AAA விட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்ரி, CA123 சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக இதெல்லாம் நான் அவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த பேட்டரி தான் அதை நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு 2 inch சைஸில் தான் இருக்கும், பட்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அவுட்புட் வந்துட்டு அது ஒரு 3 volts தான். ஆமாம், 3 voltage தான் அவுட்புட் கொடுக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஒய்ஃபைல தான் கம்யூனிகேட் ஆகும், ப்ளூடூத் எதுவும் கிடையாது. ஸோ இது உள்ளே வந்துட்டு நம்ம அந்த டிவைஸை நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 2 ஸ்க்ரூஸ் வித்து அதுக்கு உண்டான ஃபிஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வாலில் வந்துட்டு ஈஸியாக நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான மேனுவல் கொடுத்துருக்காங்க, எப்படி இந்த டிவைஸை வந்துட்டு நம்ம மை லைஃப் ஸ்மார்ட் லைஃப் ஆப்பில் வந்துட்டு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம இன்கேஸ் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது நம்ம அந்த மோஷன் டிடெக்ஷன் ஆச்சுன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம லைட்டு செட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அந்த லைட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மோஷன் டிடெக்ட் ஆன பிறகு ஆன் ஆகிற மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் பண்ணி வைக்கலாம். ஸோ இது வந்துட்டுன்னா ஒரு ஹேண்டியான ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் செட்டு. இது வந்துட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ப்ரீமியமாக இருந்தது. இது உங்களுக்கு ஒரு பாக்கெட்டில் நீங்கள் இதை எடுத்துக்கொண்டு போகலாம். நீங்கள் லேப்டாப் ரிமூவ் பண்ணும்போது, அப்புறம் டெஸ்க்டாப் இந்த மாதிரி எதாவது ஸ்மால் சின்ன ஸ்க்ரூஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணும்போது இதை வச்சுட்டு நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஒரு பெஸ்ட்டு டூலு. ஸோ இந்த டூல் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு எல்லாமே ஹேங் ஆகி கிடக்கும், எதுவும் கீழே விழுகாது. நல்லா ப்ரொடக்டாக கீழே விழுகாது மீன்ஸ் அதோடைய ஹூக் வந்துட்டு நல்லாவே ரிமூவ் ஆகாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு உள்ளே புஷ் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்துட்டு ஈஸியாக செட் ஆகிக்கிறோம். மேக்னெட்டோடு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக லேப்டாப்பில் ரிமூவ் பண்ணும்போது ஸ்க்ரூஸ் வந்துட்டு ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். மேலே இந்த த்ரெட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறனால நீங்கள் ஸ்க்ரூ பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு ஹேண்டு வலிக்காமல் நீங்கள் ஈஸியாக ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எல்லாமே மெட்டல் தான். ஸ்க்ரூ ட்ரைவர் எல்லாமே உங்களுக்கு மெட்டல் தான். கிரிப்னஸ்க்காக கொஞ்சம் லேயர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிரிப்பின் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ரப்பர் ஏதாவது நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா கிரிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரிமூவ் பண்ணும்போது.
ஸோ இந்த டூல் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 7 dirhams தான் வந்தது. 7 dirhams மீன்ஸ் இந்தியன் ருபீஸ்க்கு வந்துட்டு ஒரு 130, 40 அவ்வளோதான் வந்துச்சு. 140, 150க்குள்ளே தான் வந்திருக்கும். ஆனால் நான் இங்கே யூஏயில் இருந்து நான் ஆர்டர் பண்ணதுனால எனக்கு வந்துட்டு ஒரு 1 வீக்லேயே டிஸ்பேச் பண்ணிடுறாங்க. ஸோ எனக்கு ஈஸியாக 1 வீக்கில் கிடச்சிருது. அப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு 30 dirhamsல 3 ஐட்டம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 30 dirhamsல வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியே வந்துடும். சைனாவிலேருந்து உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியை சென்ட் பண்ணிடுவாங்க யூஏயில் இருக்கும்போது. இந்தியாவுக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதில் அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் யூஏக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாகவே டெலிவரி ஆகிரும். ஸோ இந்த டூல் வந்துட்டு ஜஸ்ட்டு மேலே ஹூக் இருக்கும். அந்த ஹூக்கில் நீங்கள் கரெக்டான பொசிஷன் வச்சுட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணாங்கன்னா கரெக்டாக உள்ளே இன்சர்ட் ஆகிக்கிறோம். கீழே எதுவும் விழுகாது. நானும் ஷேக் பண்ணி பார்த்தேன், டவுன் பண்ணி பார்த்தேன், எதுவுமே கீழே விழுகலை. நல்லாவே என்ன சொல்கிறது, ஈஸி ஹேண்டியாக இருக்குது. நம்ம பாக்கெட்டில் கூட போட்டு கொண்டு போயிடலாம். எங்கேயுமே நம்ம இன்கேஸ் நம்ம வெளியே எங்கேயும் போகும்போது கூட ஸ்க்ரூ ட்ரைவர் வந்துட்டு ட்ராவலில் வந்துட்டு தேவைப்படும் போது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ரொம்ப உங்களுக்கு சைஸ்லாம் பெருசாக ஆக்குப்பை பண்ணாது. ஒரு பாக்கெட்டில் போகிற அளவுக்குன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ காம்பேக்டாக இருக்குன்னு. ஸோ அதோடைய பவுச் கூட உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் தான் கொடுத்துருந்தாங்க. சும்மா ஏதோ நான் டெலிவரி பண்ணும்போது நினச்சேன் சம்திங் குவாலிட்டி இதாக தான் இருக்குன்னு பார்த்தேன். பட் குவாலிட்டி நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாகவே இருக்குது. ஸோ இது இப்போ வந்துட்டு நம்ம கீச்செயின். ஸோ இந்த கீச்செயின் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 3 கீச்செயின், இதுவும் சேம் 7 dirhams தான். ஸோ இந்த கீச்செயின் வந்துட்டு நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருந்தது. அதோடைய என்ன சொல்கிறது, அதோடைய மெட்டீரியல் வந்துட்டு நல்ல ப்ரீமியம் லுக்காகவும் இருந்தது. இது ஆக்சுவலாக வந்துட்டு ஃப்ளைட்டில் எம்டி சேம்பர் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளைட்டில் பார்த்துருப்பீங்க, பார்க் பண்ணி வச்சுருக்கும்போது அவங்க செக் பண்ணும்போது இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு அவங்க அந்த கீஸில் வந்துட்டு ஹுக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இது ஒர்க் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிவிட்டு மற்றவங்க யாரும் போனாங்கன்னா அவங்களுக்கு அலாட்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி உள்ளதான் இந்த டேகு. ஸோ இந்த டேக் வந்துட்டு நான் அங்கேருந்து நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி தான். குவாலிட்டி நல்லா இருந்தது. 3மே பெஸ்ட் குவாலிட்டிஸு. அதே மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு 1 வீக் மேக்ஸிமம் 8 daysல எனக்கு யூஏயில் டெலிவரி ஆகிடுது. இப்போ நீங்கள் சைனாவில் தான் ஆர்டர் பண்ணிங்கன்னா நல்ல சப்ளையர்கிட்ட வாங்கினீங்கன்னா அந்த 3 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரீ டெலிவரி உங்களுக்கு வந்துடுது. இன்கேஸ் நீங்கள் ஃப்ரீ டெலிவரி வரும்போது ஒரு கஸ்டம்ஸ் டியூட்டின்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. மினிமம் 300க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேட் வராது. 300 dirhams கீழே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வேட் வராது. அபோவ் 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.